3 நாட்களில் சூரியன் பெயர்ச்சி. பேரதிர்ச்சி, பேரதிர்ஷ்டம். மேஷம் முதல் மீனம் வரை யாருக்கு எப்படி? கிரகங்களின் மன்னனாக இருக்கும் சூரியன் விடாமுயற்சி, மரியாதை, ஆளுமை, தன்னம்பிக்கை, மரியாதை, கௌரவம், தலைமைத்துவ திறன் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுகிறார். ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் அந்த நபர் சக்தி வாய்ந்த ஆளுமை மிக்கவராக வாழ்வில் பலவிதமான சாதனைகளை செய்கிறார். மாதம் நடக்கும் சூரியன் பெயர்ச்சி முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. சூரியன் பெயர்ச்சி மேஷ ராசிக்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். இந்த பெயர்ச்சி உங்களது 9வது வீட்டில் நிகழும். அதன் செல்வாக்கின் கீழ் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி வரும். முதலீடுகளும் நல்ல வருமானத்தை தரும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களே, புதிய வேலை அல்லது ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். ரிஷபராசிக்காரர்கள் சூரிய பயிற்சியின் தாக்கத்தால் அதிக சிரமங்களை சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். இந்த நேரத்தில் புதிய வேலை அல்லது ஒப்பந்தங்களை தவிர்க்கவும், ஏனெனில் இழப்பு ஏற்பட அபாயம் உள்ளது. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டியிருக்கும். இல்லையெனில் நீங்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பெயர்ச்சியின் தாக்கத்தால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். திடீரென்று கூடுதல் வேலை சுமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சில பெரிய பிரச்சனைகள் எழுவது உங்கள் கவலைகளை அதிகரிக்கும். அதிகப்படியான பயணம் உடல் வலியை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பயிற்சி காரணமாக மிகவும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். இந்த பயிற்சி உங்களது 5வது வீட்டில் நடைபெறும். தொழிலில் வெற்றி பெற்றவர்கள் உங்களுக்கு வருமான ஆதாரங்களை வழங்குவார்கள். தொழில் மற்றும் வணிகம் மேம்படும். வணிகத்துறையில் புதிய தொடர்புகள் நன்மைகளை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். தனுசு ராசியில் சூரியனின் பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும். இந்த காலத்தில் வெற்றி, நிதி ஆதாயங்கள் மற்றும் சிறந்த வணிக வெளியீட்டை அனுபவிப்பீர்கள். அரசாங்க வேலைக்கான ஏற்பாடுகள் வெற்றிகரமாக இருக்கலாம். கலைத்துறையில் நீங்கள் நல்ல பெயரை பெறுவீர்கள். உங்கள் காதல் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, சூரியன் பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். உங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகளை பெறலாம். வியாபாரத்தால் அதிக லாபம் ஈட்டுவீர்கள். உங்கள் நிலையை வலுப்படுத்துவீர்கள். வேலை தொடர்பான அனைத்து பயணங்களும் இனிமையாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த சூரியன் பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதல் உறவுகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இல்லையெனில் நீங்கள் உணர்ச்சி ரீதியான துயரத்தை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் அதிக உணர்ச்சி காரணமாக மனம் சஞ்சலப்படும் என்பதால் முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். சந்தை முதலீடுகளில் நஷ்டம் ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் பெயர்ச்சி சிரமங்களை கொடுக்கும். எதிர்பாராத விதமாக சில பெரிய செலவுகள் ஏற்படும். உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படும். உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். இதனால் உங்கள் குடும்பத்தில் சில அமைதியின்மை ஏற்படலாம். புதிய நபர்களை சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருங்கள். சூரியனின் பெயர்ச்சி தனுசு ராசியில் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். தனுசு ராசியின் முதல் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நடைபெறும். இது உங்கள் வேலை திறன்களை மேம்படுத்தி உங்களுக்கு ஏராளமான வெற்றியை தரும். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் பெயர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் அதிகம் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகளை எடுப்பது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முயற்சிகளில் பலன்களை அடைய தவறுவதால் மனதில் சஞ்சலம் ஏற்படும். கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரியன் பெயர்ச்சி 11வது வீட்டில் நடக்கும். இது உங்கள் வேலை பெறுவதற்கான விருப்பத்தை நிறைவேற்றும். தொழில் மற்றும் வணிகம் இரண்டிலும் சாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் சமூக மரியாதை அதிகரிக்கும். இந்த நேரம் தொழிலதிபர்களுக்கு நன்மை பயக்கும். மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து பணிகளிலும் கவனம் தேவை. இந்த சூரியன் பெயர்ச்சியால் உடல் நலம் பாதிக்கப்படலாம். எனவே உடல் நலனில் அதிக கவனம் தேவை. மூட்டுவலி, சோர்வு மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். பழைய பிரச்சனைகள் குறித்து உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. காதல் உறவுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். சூரியன் அருள் பெற வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெற்று பல உச்சங்களை தொட ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்ற சூரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்யலாம்.